என் பேர் சந்தோஷ். நான் ஃபேமிலியை விட்டு தனியாக தான் இருக்கேன். சித்தி பக்கத்தில் தான் இருக்காங்க. சாப்பாடு அவங்க தான் வச்சுட்டு போவாங்க. ஹலோ. டேய் என்னடா பண்ணுற? தூங்கிட்டு இருக்கேன்டி. என்னடி உனக்கு? மணி 10 என்னடா உனக்கு தூக்கம்? இல்லடி, நேற்று நைட்டு மூவி போயிட்டு லேட்டாக தான் வந்தோம், அதுதான். என்ன மூவி போயிருந்தீங்களா? பைடி ஃபோனை தூங்கிட்டு இருக்கேன். கடைக்கு வரட்டும், பார்த்துக்கிறேன். சொல்லிடி தங்கம். எப்போவுமே ஃபோன் தான். குடி இந்தா டீ. மச்சா டீயாடா. மச்சா டீ அப்படியாமா? சாப்பிட்றேன். போத்தா போகிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதான்டா. ஏன்டா ஏன் உயிரை வாங்குற? நான் காஃபி ஒன்று. இந்த மாதிரி நீ எப்போ லவ் பண்ண போகிற? நம்மளெல்லாம் யாரா பாப்பா. ஏய் தள்ளுறி சனியனே. தள்ள முடியாது, போடா. சேட்டா ஒரு டீ. அது தமிழ்காரடி லூஸு. நானே பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், நேற்றெல்லாம் எங்கடா போனீங்க? ரைட்டு. நம்ம எங்கே போகணும்? நாங்கள் எங்கேயும் போகலையே. நீ காலையிலே இந்த நாள் எல்லாத்தையும் தூக்கத்தில் வளரிட்டான். கார்த்தி எங்கடா? டைம் ஆச்சு இன்னும் வரல. வந்த உடனே இருக்கு பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சரி. சரி ஓகே விட்றா. ஏன்டா கால் பண்ணால் கட் பண்ணி விட்ற? ஒரு சின்ன பிரச்சனைடா. வேலைனாலே பிரச்சனை தான். சரி விடுடா, வேலைன்னா அப்படி தான் இருக்கும். டேய் நான் சொல்ல வந்ததவே மறந்துட்டேன். என்னடி? நம்ம எல்லோரும் ட்ரிப் போகிறோம். எவனாவது நான் வரல, ஆஃபீஸில் லீவ் தரலன்னு சொன்னீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஊட்டிக்கு போகிறோம் அவ்வளோதான். வந்தாச்சு, இறங்கு இறங்கு. எப்பா தலையெல்லாம் சுத்துவே. இதுக்கெல்லாம் வலிக்குதுடாடி. மச்சான் 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 ஒரே ஃபோட்டோடா. ஏய் லூசு நில்லுடி. போடா. மா நில்லுமா, இங்கே வாமா. எங்க ஊட்டிக்கு வாங்க. ஃபோட்டோ நல்லா இருக்கு. சொல்லுங்கண்ணா. உள்ள போறதுக்கு டிக்கெட்டு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 5 பேருண்ணா. ஒரு ஆளுக்கு 10 ரூபா. ஒரு நிமிஷம். சந்தோஷ் பாரு, சந்தோஷ் சூப்பரா இருக்கு. சந்தோஷ் இந்த இடத்துக்கு எனக்கு கூட்டற பர்ஸ் கொடு. எதுக்கு? ஒரே ஒரு இவ நிமிஷம், ஒருத்தி. ஒரே ஒரு நிமிஷம் குடு. சரா குடு சரா குடு, ஒரே ஒரு நிமிஷம் குடு. குடு சரா. ஒரு நிமிஷம் மைக்கோ குடு. நில்லுடி. ஓ இந்தாங்கண்ணா. அண்ணா வா 50 ரூபா. ஆமாண்டா மாப்ள. தம்பி நல்லா இருக்கியாப்பா? ஏண்ணா நீங்கள் என்ன ஞாபகம் இல்லையா? நீ வாடா. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்டா. ஒரே ஒரு ஃபோட்டோ. ஓகேடா. ஏய் ஒரு நிமிஷம் இங்கே வா. ஃபோட்டோ எப்படி இருக்கு? வந்திருக்கு. இங்கே காட்டு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? கார்த்தி, டேய் நம்ம எங்கடா போகிறோம்? நம்ம டீ சாப்பிட்டு வரலாம்டா. அப்போ அவங்க அவன் கிடக்குறான், வாடா. டீ சூப்பராக இருக்குல்ல? எல்லா இடம் ஒரே மாதிரி இருக்குடா. ஏன்டா நிறைய பேசவே மாட்ற? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? வேற எங்கேயாவது போகலாமா? டேய் டேய் சொல்கிறா. டீ சாப்பிட்ருக்கேன், சரி. நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன். என்னமோ தலை ரொம்ப வலிக்குதுடா. சும்மா ஏதாச்சும் இங்கே பேசுனா இங்கே பேசுடா. சாப்பிட போகலாமா?
அங்கே பக்கத்துலேயே போகலாம்டா. வர வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே போகலாம் சரியா? சரி ஓகே ஓகே போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லைடா, காசு நீ தான் கொடுக்கணும். சரி மச்சான். டேய் ஏன்டா? அர்ஜென்ட்ரா, ரொம்ப அர்ஜென்ட்ரா. என்னடா ஆச்சு? மேனேஜர் கூப்பிட்டாங்கடா. ஊருக்கு வரணுமா? என்னடா அவ்வளோ போற? ஊருக்கா? ட்ரிப்ல கட்ட வரணும். என்னடா ஊருக்கு போற? ஷோ ஆமா மாப்ள, ப்ளீஸ்டா. எதுக்குடா ஊருக்கு போகணும்? 3 நாள் கூட்டிட்டு வந்து ஒரே நாள் கிளம்புற? அப்புறம் என்ன மயிருக்கடா வரீங்க? ஏய் போடா அடி, போ. அடி. உள்ள போ. போடா. ஓ போய் உட்காரு. பாருக்கு. இதுக்கு தான் இவன் கூட வரதே இல்லை. யார் சாப்பாடு செஞ்சா? வீட்லேயும் யாரும் இல்லை. ஆ ஹலோ சொல்லுடா. வீட்டுக்கு யாரா வந்தது? டேய் நாங்கள் ஊருக்கு வந்து 2 நாள் ஆச்சுடா. இப்போ சாப்பாடு ஏன்டா என்னடா ஆச்சு? இல்லை, ஒன்றும் இல்லைடா. சரிடா. ஊரில் சித்தியும் இல்லை. சாப்பாடு யார் வச்சுருப்பா? டீ கொண்டு வீட்டில் வச்சுருக்காங்க. டீ கிளாஸ் எல்லாத்தையும் மாத்திட்டீல்ல? டேய் வாடா. இவங்க யாரா? பவி ஃப்ரெண்டு, பேர் பிரியா. பிரியா இவன் சந்தோஷ். ஹாய் ஹாய். அப்பலேருந்து எப்படி தாங்க? சந்தோஷ். ஏய் எப்படி பவி, நல்லா இருக்கு பவி. நீலாம் இருக்கியா? நல்லா சரி பவி. பிரியா இவன் சந்தோஷ், சரண் ஃப்ரெண்டு. இவன் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டான், வந்ததே லேட்டு. சரி விடு, ஃபோட்டோ எடுக்கலாமா? அதுக்கு தானே வந்த. ஒரு நிமிஷம்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஃபோட்டோ எடுக்கிறீங்க. எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தரீங்களா? சரிங்க. நம்ம பையன்தான் நல்லா எடுக்கிறான்ல. பாருடா. சூப்பராக இருக்கு. உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். எனக்கு Note ஃபோட்டோலாம் பண்ணிங்க. சென்ட் பண்ணுறீங்களா? நம்பர் சொல்கிறேன். ஃபோட்டோ வாங்கி 63 800. சரி. ம். விஷ்ணு, ஏமல் அடிக்கிறாங்க நாங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருக்கு. ஏமல் அடிச்சு என்ன பண்ண போகிறேன்? மூஞ்சி ஃபுல்லாக ஆக்கி விட்டேன். ஹலோ, நான் எங்கள் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு வந்திருக்கேன். ஐயோ. ஏங்க, சாரா என்னங்க ஆச்சு? கடி தான் பார்த்து. இருங்க. அடிச்சுன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். பார்த்து வர வேண்டியதானங்க. இங்கே பாரு போட்டோ பாரு. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? எதுவுமே நல்லா இல்லை.
பிரியா 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 பசங்களா ஹலோ கிளம்பி வீட்டுக்கு வாடா வாடா வீட்டுக்கு வாடா பழக விடா பழக விடா என்ன நடந்துச்சு? 3 பேர் வந்தாங்க உள்ள என்னால செத்தாருண்டா. நானும் கூட போயிருந்தா. நானும் டேய் இருந்து ஒரு ஆழத்தை அழிச்சிட்டியடா. இப்போ உன்னை நாங்க யார் நினைச்சாலுமே காப்பாற்ற முடியாதடா. போலீஸை பொறுத்த வரைக்கும் நீதாட்டா கொலைகாரன். பிரியா டேய் தள்ளுடா. என்ன பண்றது இப்ப என்னடா பண்றது என்னடா பண்றது டேய் வாடா போலாம். டேய் போலாம்டா. ஹலோ டேய் எல்லாரும் கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும் வாங்கடா. வாங்கடா கொஞ்சம் சீக்கிரம். சந்தோஷ், இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட இதை சொன்னதே இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் நினைக்கிற ஒரே விஷயம் எங்கள் அம்மா மட்டும்தான். ஆனால் அவங்களும் போகும்போது எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லாத மாதிரிலாம் தோணுச்சு. அப்போ தான் நீ எனக்கு கிடைச்ச. நீயும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட. உன் கூட இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். எங்கள் அம்மா கூட இருக்கிற மாதிரி தோணும். உன் கூட இருந்த நாளில் சத்தியமாக நான் மறக்கவே மாட்டேன். லவ் யூ சந்தோஷ். இதை சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு ஏதோ சரியா படலை. நம்மளை வர சொல்லிட்டு அவன் எங்கே போனான்னு தெரியலையே. என்னடா வீடெல்லாம் அப்படி கலைஞ்சிருக்கு? என்னமோ நடந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு மட்டும் தெரியல. இன்னைக்கு வரட்டுண்டி. ஆளு கூட இருக்கான் பாவன். இப்பதான் ஃபோன் பண்ணான்.
பல்லவரத்து ஆளு கூட இருக்கேன் பேண்டா ஃபோன் பண்றேன் வெயிட் ஆஃப் பண்ண அப்படின்றாரு. வரட்டும் எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம என்ன போய் ஒரு டீ குடிச்சு வருவோமா? டைம் இல்ல வெறி வச்சு அவனை பார்க்கணும். அவங்க இது பண்ண என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா கால் பண்ணா கட் பண்ணி விடுற? இதோட 3 நாள் ஆச்சுடா நீ என் கூட பேசி. இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு. நான் பார்த்தாலே எனக்கு கடுப்பு ஆகுது. நான் அப்படி என்னடா தப்பு பண்ணேன்? ஏன்டா என்கிட்ட இப்படி பேசுற? ஏய் நமக்குலாம் செட் ஆகாதுடி, புரியுதா? அவ்வளோதான். நீ பண்றதெல்லாம் கரெக்டா நினைச்சிட்டு இருக்கியா? நான் அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுடா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. முடியாது. அப்படிதான். அப்போ உனக்கு என் லவ் முக்கியமா தெரியல, உனக்கு அதான முக்கியமா தெரிஞ்சிருக்கு. ஆமாண்டி, ஸ்டார்டிங்லேருந்தே இதுக்கு தான் பழகிட்டு இருந்தேன். எனக்குன்னு யாருமே இல்லடா, நீ மட்டும் தான் இருக்கேன்னு நினைச்சேன். நீயும் ஏன்டா இப்படி பண்ற? நான் என்ன பண்ணுறது? இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? ஏன்டா என் லவ் இவ்வளோ அலட்சியம் அடிச்சு? ஐயோ ஐயோ பிரியா, உன்னை வெளியே விட்டா என்னோட போட்டிக்கிட்டு கொடுத்துட்டேனா? திருடி. என் சுயநலத்துக்காக நம்பி வந்தவங்களையும் நம்பி இருந்தவங்களையும் ஏமாத்திட்டேன். என்னை தேடாதீங்க. இப்படிக்கு சந்தோஷ். எனக்கு சந்தோஷ் மேலே சந்தேகம். டேய், எனக்கு ஏதோ சரியா படலை. என்ன சரியா படல? சந்தோஷ் நம்ம ஃப்ரெண்ட்ரியா அவன். கத்தி எடுத்தா கைரேகப்படும் தெரியும், இருந்தும் ஏன் எடுத்தான்? ஒரு இளம்பெண்ணை ஏமாற்றி கொலை செய்த இளைஞனை பற்றிய செய்திகளை இப்பொழுது காணலாம். ஒரு இளம்பெண்ணை காதல் என்ற பெயரில் ஏமாற்றி கொலை செய்துவிட்டு காணாமல் போன இளைஞனை போலீசார் தேடி வருகின்றனர். அந்த பெண்ணிற்கு சொந்த பந்தம் என்று யாரும். இதை தெரிந்து கொண்டுதான் அந்த இளைஞன் அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறான். என் கையால் தான் சாவு அவனுக்கு. அந்த இளைஞன் காணாமல் போயிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. தேடி கண்டுபிடிச்சி அம்மானமா ரோட்டில் எடுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்தியே சாவடிக்கணும்டா. அசிங்கமாக இருக்குடா. ஒரு பையன் அழகாக பேசுகிறான், உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நல்லவன் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறது. ஒரு பையன் நல்லவனான்னு பார்க்காம நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகிறானா, நல்லது சொல்லி தரானான்னு பாருங்க. பாவம் அந்த பிள்ளை என்ன பண்ணும்? கொலை பண்ணிட்டு ஓடி போனவனை பற்றி பேசாமல் அந்த பிள்ளையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க மென்டல் மாதிரி. அந்த பொண்ணுக்கு அறிவில்லை. ஏன்டா ஒரு அப்பாவி பண்ண கொன்ன? சொன்னதெல்லாம் கேட்டியா? இப்போ என்ன பண்ணுறது? கொன்று. சரி. ஊட்டிக்கு போக பிளான் பண்ணதே அங்கே போய் அவன் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணுறதுக்கு தான்.
அந்த ஃபோட்டோவை பார்த்து அவன் பதட்டப்பட்டதும் நாங்கள் அவர்கிட்ட போய் விசாரித்தோம். இதுக்கு முன்னாடி இந்த பையனை பார்த்துருக்கீங்களா? அவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமா, ஆனால் அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி தெரியும்? ஒரு 6 மாதம் முன்னாடி வந்தாங்க. யார் யாருண்ணா? ஒரு பொண்ணு. இந்த பொண்ணா? பிரியா. இவளை எப்படி தெரியும்? அவர் சொன்னதை வச்சு இன்னும் சந்தோஷ் மேலே சந்தேகம் தான் வந்துச்சு. போது விடு. உனக்கும் அவ்வளோதான் மரியாதை, போயிடு. லூசு மாதிரி பண்ணாத. என்ன எடுத்த ஃபோனில்? ஒரு நிமிஷம் ஃபோன் கொடு. ஒரு நிமிஷம் ஃபோன் கொடு. குடு, ஒரு நிமிஷம் குடுன்றல்ல. குடுன்னு குடு. என்னது இது? விடு சந்தோஷ். ஒன்ன போய் நம்பணும் பாரு. சீ, தம்பி போடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட போய் கேட்கும்போது தான் எங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியாதுமா? அவன் எங்ககிட்ட ஏதோ மறைச்சிருக்கான்னு எங்களுக்கு அப்பதான் புரிய வந்துச்சு. அவனே பழசெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கான். நீ ஏன் அவனை சந்தேகப்படுற? இவனை என்னதான் பண்றது? டேய் வாங்கடா. அங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க? கடுப்பேத்துறாடா. வரோம். டேய், ஒரு பொண்ணா பார்க்காம பொருளா பார்க்குறியடா. ஒரு அப்பாவே பொண்ணை என் கையில் புதைக்க வச்சிட்டியாடா. நீலாம் உயிரோடு இருக்கலாமா? செத்துடுடா, செத்துடு. எனக்கு ஏதோ சரியா படல. நம்மளை வர சொல்லிட்டு அவன் எங்கே போனான்னு தெரியலையே.